ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பாக இருக்கிற குழந்தைங்கள எப்படி கலராக மாற்றலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சோள அரிசி மாவு, பச்சரிசி மாவு, கொஞ்சோள மஞ்சத்தூள், பாதாம் பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். ரோசாப்பூ இதழ் இருக்குல்ல, அதை நல்ல நாட்டு ரோஸு, அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டாச்சு. வாங்க அரைக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல பட்டு போல் அரைச்சாச்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டும் போது ஒரு 3 ஸ்பூன் எடுத்து ஒரு கிணத்துல வச்சுக்கிட்டு பாலோ இல்லைன்னா தண்ணியோ வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். அப்புறம் அதை குழந்தைங்களுக்கு நல்லா தேய்ச்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிப்பாட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா அழகாக ஷைனிங்காக அழகாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போட்டு சோப்பு கூட போடணும்னு தேவையில்லை, இதே போதும். குழந்தைங்கள அழகாக கலராக மாற்றும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.